ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1799வது பகுதி. கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்து 8ஆம் திருமொழி அதன் 5வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் திருமொழியும் சரி, அடுத்து வரும் 9ஆம் திருமொழியும் சரி, 20 பாசுரங்களால் திருமாலிருஞ்சோலை எனும் திவ்ய தேசத்தை, அழகர் மலையை மங்களாசாசனம் செய்யும் பாடல்களாகும். பாடல்கள் நிறைந்த திருமொழியாகும். முன்பாடலிலே பெண்களாகிய பகைகளை போக்கியதை கூறினார். பூதனையாக வந்த அரக்கி அவளை அளித்ததும், தாடகை அந்த விஸ்வாமித்திரர் முதலான முனிவர்களது வேள்விகளுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்த தாடகை அந்த பகைகளை அளித்த விதத்தை திறத்தை சொன்னார் சென்ற பாசுரத்திலே. இந்த பாடலில் ஆண் பகைவனை போக்கிய திறத்தை அருள் செய்கிறார். வணங்கல் இல் அரக்கன் செருகளத்து அவிய, வணங்கல் இல் அரக்கன் செருகளத்து அவிய, மணிமுடி ஒருபதும் புரள, மணிமுடி ஒருபதும் புரள, அணங்கு எழுந்து அவன் தன் கவந்தம் நின்று ஆட, அமர் செய்த அடிகள்தம் கோயில். பிணங்களின் நெடுவேய் நுதிமுகம் கிழிப்ப, பிரசம் வந்திழிதர, பெருந்தேன் மணம் கமழ் சாரல் மாலிருஞ்சோலை, வணங்குதும் வா மடநெஞ்சே. மடநெஞ்சே என்று அழைத்து மாலிருஞ்சோலையை வா வணங்குவோம் என்று சொல்கிறார் ஆழ்வார். வணங்கல் இல் அரக்கன், யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று செருக்கு கொண்டிருந்த அரக்கன் ராவணன். வணங்கல் இல் அரக்கன், அவன் சொல்வானாம், அப்படியே நான் செருக்களத்தில் விழுந்தால் கூட மல்லாந்து தான் விழுமேன், முன்புக்கம் விழமாட்டேன், விழுந்தால் அவர்களை வணங்குவது போல் ஆகிவிடும் என்றெல்லாம் சொல்வானாம். அப்படிப்பட்ட அரக்கன் ராவணன் செருக்களத்து அவியே, போர்க்களத்திலே அவியும்படியாக அழியும்படியாக அவன் மணிமுடி ஒருபதும், அவன் தலைகள் 10 தலைகளிலும் 10 மணிமுடிகள் இருந்தன, அந்த 10ம் கீழே புரளும்படியாக வனங்களில் அரக்கன் செருக்களத்தவிய மணிமுடி ஒருபதும் புரள, அணங்கு எழுந்து அவன் தன் கவந்தம் நின்று ஆட, அணங்கு எழுந்து அவன் தன் கவந்தம் நின்று ஆட. கவந்தம் என்றால் தலையில்லாத முண்டம். ராமபிரான் அம்பை எய்து அந்த தலைகளை எல்லாம் அழித்து விட்டான், பிணித்து விட்டான். அப்போது அந்த முண்டம் மட்டும் தனியாக ஆடிக்கொண்டிருந்ததாம். நின்று ஆட அமர் செய்த கோயில், அமர் செய்த அடிகள்தம் கோயில். அப்படி அந்த செருக்களத்திலே ராவணனை அழித்த எம்பெருமானுடைய கோயில் எது, எங்கே இருக்கிறது? பிணங்களின் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப, பிரசம் வந்தெளிதர, பெருந்தேன் மணங்கமழ் சாலர் மாறிலும் சோலை, வணங்குதும்பா மடநெஞ்சே என்கிறார். வே என்றால் மூங்கில் என்று பொருள். அந்த மூங்கில் வான் வரைக்கும் நெடுவே வளர்ந்திருக்கிறது. அங்கே அந்த மூங்கில் மரங்களின் உச்சியிலே தேன் கூடுகள் அமைந்திருக்கின்றன. தேன்கள் கூடு கட்டி தேனை சேர்த்திருக்கின்றன. இந்த மரங்கள் ஆடி அந்த நுதி முகம், அந்த தேனடைகளை கிழிக்க, அங்கிருந்து தேன் வழிய, அத்துடன் அந்த தேனீக்களும் மற்றவையும் கீழே வந்து இழிதர. பிரசம் என்றால் தேன், தேனீ என்று பொருள். கீழே வந்து இழியும்படியாக அந்த இழிந்து அந்த பெருந்தேன், அந்த தேனின் மனம் முழுக்க கமிழ்ந்து கொண்டிருக்கின்றனதாம் மாலிருஞ்சோலை. அப்படிப்பட்ட மாலிருஞ்சோலையை வணங்குவோம் வா என்கிறார் ஆழ்வார். வனங்களில் அரக்கன் சிறுகளத்தவிய, மணிமுடி ஒருவதும் புரள, அணங்கெழுந்து அவன் தன் கவந்தம் நின்று ஆட, அமர் செய்த அடிகள்தம் கோயில். பிணங்களின் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப, பிரசம் வந்து இழிதர, பெருந்தேன் மனம் கமழ் சாரல் மாலிருஞ்சோலை, வணங்குதும்பா மடநெஞ்சே. யாரையும் நான் வணங்க மாட்டேன்,
வடநெஞ்சே, யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்ற கோட்பாட்டை உடைய இறைவன் ராவணன் போர்க்களத்திலே உயிர் இழக்கும்படியாகவும், அவன் அணிந்திருந்த முடி அணிந்திருந்த 10 தலைகளும் தலையில் கிடந்து துடிக்கவும், அவனது தலையற்ற உடல், தலையற்ற அந்த முண்டம் ஆவேசம் வந்தது போல் நின்ற நிலையில் இருந்து ஆடவும் போரை நிகழ்த்திய எம்பெருமானுடைய திருத்தலமாகிய அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருத்தலம் அது எது? ஒன்றோடொன்று நெருங்கி இருக்கக்கூடிய உயர்ந்த மூங்கில்கள் தம் நுனிகளாலே மலையுச்சியில் கட்டப்பட்ட தேன்கூடுகளின் வாய்களை கிழிக்க, அவற்றில் உள்ள தேனீக்கள் கீழே வந்து பறக்க, பெருக்கெடுத்தோடும் தேனின் நறுமணம் எங்கும் பரவ, அப்படிப்பட்ட தேன் மனம் பரவும் மலைப்பக்கங்களை உடைய மாலிருஞ்சோலையை வணங்குவோம். வா, அதற்கு என்னுடன் வா என்று நெஞ்சை அழைக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம். வணங்கல் இல் அரக்கன் செருக்களத்து அவிய மணிமுடி ஒருபதும் புரள, அணங்கு எழுந்து அவன் தன் கவந்தம் நின்று ஆட, அமர் செய்த அடிகள்தம் கோயில். த்விதா பஜ்யேயம் ஏவம் நனமேயம். த்விதா பஜ்யேயம் ஏவம் நனமேயம். என்னை இரண்டாக பிளந்த போதிலும் கூட முன்னே விழுந்து நான் வணங்க மாட்டேன் என்கின்றபடியே, இரண்டாக பிளந்தாலும் வணங்கேன் என்ற ராவணன் போர்க்களத்திலே அழியும்படியாக. த்விதா பஜ்யேயம் ஏவம் நனமேயம். நான் நன என்றால் இல்லை என்று பொருள், நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த ராவணன் போர்க்களத்திலே அழியும்படியாக தேவர்களுடைய வரங்களாலே உறுதிப்பட்டு இரத்தினம் இழைத்த கிரீடங்களை அணிந்த தலைகள் 10 புற்றுக்கள் மேல் கீழாக வெட்டி வெட்டி வீழ்த்தப்பட்டது போல கிடந்து துடிக்க, புற்றுக்களை வாளால் வெட்டி வீழ்த்தினால் உள்ளே இருப்பவையெல்லாம் அப்படியே வெட்டப்பட்டு மேலும் கீழும் கிடக்கும் அல்லவா, அப்படி அவனுடைய உடல்கள் துடித்தன, தலைகள் துடித்தன. ஆனால் அந்த முண்டம் தெய்வம் ஏற ஆவேசம் வந்தது போல் அவனுடைய உடம்பு, தலையில்லாத அந்த உடல் நின்றபடியே ஆட, தன் நினைப்பினாலேயே சங்கல்பத்தாலேயே எல்லா செயல்களையும் நிறைவேற்றும் எம்பெருமான் வெளிப்படையாக தன் வீரத்தின் பெருமிதம் வெளியிட போரிட்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் விரும்பி நிலையாக இருக்கும் திருத்தலம் எது? பிணங்களின் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப பிரசம் வந்தெளிதர, பெருந்தேன் மனம் கமல் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா வடநெஞ்சே. ஒன்றோடொன்று பிணைந்து உயரமாக வளர்ந்த மூங்கில்கள், மலையின் உச்சியிலே கட்டப்பட்ட தேன்கூடுகள் வரையும் வளர்ந்து, தம்முடைய அந்த மூங்கில் மரங்களின் நுனிகளாலே அந்த கூடுகளின் வாய்களை கிழிக்க, தேனை சேகரித்து வைத்த தும்பி, நிமிரு, சுரும்பு, வண்டு என்ற 4 வகைப்பட்ட ஈக்களும், தேனீக்களின் வகைகள் 4 வகைப்பட்ட ஈக்களும் கீழ்நோக்கி படைபடையாக இறங்க, தேனின் நறுமணம் எங்கும் ஒரு சேரப் பரவும் சுற்றுச்சூழல்களையுடைய திருமாலிருஞ்சோலையை வணங்குவோம். என்னுடன் நீ வருவாயாக என்று மனத்தை அழைத்து சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான ஒரு பாசுரம், நல்லதொரு கற்பனையும் கூட. வணங்கல் இல் அரக்கன் செருக்களத்தவிய மணிமுடி ஒருவதும் புரள, அணங்கெழுந்து அவன் தன் கவந்தம் நின்று ஆட, அமர் செய்த அடிகள்தம் கோயில். பிணங்களின் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப பிரசம் வந்தெளிதர, பெருந்தேன் மணங்கமல் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா வடநெஞ்சே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து, மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகர் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர்
உரைப்பெரு மன்னர் அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.